மேரி கிரியேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலில் வந்து ஃபுல் கோர்ஸ் பார்ட் 1 பார்த்துருந்தோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வந்து நம்ம முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லோடு முடிச்சிருந்தோம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1, 2 இதை எப்படி நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு. இந்த டேட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபில்லை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்ததுக்கப்புறம் இதை ட்ராக் பண்ணி இழுக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணி இழுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே இது வந்து வந்துடுது. ஸோ 1 ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே வந்துடுது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அதாவது டேட் வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகாமல் என்ன ஆகும்னா ஸோ சேம் ஒன்றாவது டேட்டே இருக்கணும், எனக்கு டேட் வந்து சேமாக இருக்கணும், ஆனால் வந்து எனக்கு மந்த்து டிஃப்ரெண்ட் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில்லில் போயிடுங்க. ஃபில்லில் போயிட்டு இந்த சீரியஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணோன்னா நம்ம டே வந்து இதில் செலக்ட் ஆகிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ மந்த்து சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடும்னா மந்த்து வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் சீரியஸ் போயிடுங்க, ஏர் கொடுத்துக்குங்க. ஸோ ஏரை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 ஜனவரி ஏர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஏர் சேஞ்ச் ஆகிருக்கிறது எப்படி நீங்கள் பார்க்கலாம்னா இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, இந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இதில் இருக்க ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி அப்படின்னு மட்டும்தான் வந்துருக்கு. அதாவது டேட்டு மந்த்து இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதனோட ஃபார்மெட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பர்ஸு அப்படிங்கிறதுல போயிடுங்க. ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த சிம்பிளை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நம்ம என்ன செலக்ட் ஆகிருக்குன்னா டேட்டு மந்த்துங்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிறப்ப டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா டேட்டு மந்த்துங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸில் போய்ட்டு இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு மந்த்து அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு மந்த்து ஏர் 3மே வந்து எனக்கு வரணும் அப்படின்னு வரப்போ நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு டேட்டு மந்த்து ஏர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 ஜனவரி 22, 1 ஜனவரி 23 இந்த மாதிரி வருது. எனக்கு வந்து என்ன வேணும்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரின்னு வரக்கூடாது, 1/01/2022 அப்படின்னு வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கலில் வரணும். ஸோ சேம் அதே தான், இந்த நேமில் போயிடுங்க. இதில் போய்ட்டு இந்த கஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மெட் சேஞ்ச் பண்ணிட்டோம். டேட்டு மந்த்து ஏரு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மேலே டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை பாருங்கள் இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த மாதிரி டைப்பில் வேணும்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த மார்ச் இந்த மாதிரி இருக்குது. அதாவது டேட்டு நேமு இதில் இருக்குது. எனக்கு வந்து டெக்ஸ்ட்டாகவே வேணும் அப்படின்னு சொல்லி அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2022 13. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் பண்ணி கேட்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுது. 2022 2023 ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா மந்த்தை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் மந்த்தை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறப்ப இப்போ வந்து பாருங்கள் 1, 2, 3, 4 மந்த்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்து வேணாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேவிலே இருக்கட்டும் அப்படின்னா ஜஸ்ட் டேவை கிளிக் பண்ணுறேன். ஸோ டே 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்லில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு டேட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேல்யூவாக இருக்கட்டும் நம்ம எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதிகமாக இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டாக இருக்கட்டும் இல்லை 1, 2, 3 இருக்கட்டும் இதை வந்து நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பில் எல்லாமே பார்த்துட்டோம், ஃபில்லும் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ஃபில் இந்த இதில் இருக்கிறது இந்த ஃப்ளாஷ் ஃபில்லுங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் ஷீட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க் ஷீட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
மார்க் ஷீட் எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து டோட்டல் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டோட்டல் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த டோட்டல் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ், இதை பார்க்க போகிறோம். ஸோ ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸில் கிரேட்டர் தென் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். ஸோ கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லி இந்த இதை நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ஷீட் கிரியேட் பண்ணுறேன். 10th மார்க் ஷீட் கிரியேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் 400க்கு மேலே இருக்காங்களோ அவங்கள வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு 400 அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே மேலே என்ன செலக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், ஃபார்மேட் செல்ஸ் தட் ஆர் கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ 400க்கு மேலே யாரெல்லாம் எடுத்துக்காங்களோ அவங்களால நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லோ, ஃபில் வித், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து இது 400க்கு மேலே இருக்கவங்களா க்ரீன் கலரில் காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டிருக்கேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிடுச்சுன்னா யாரெல்லாம் க்ரீன் கலரில் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாமே 400 மார்க்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கிரேட்டர் தென் எனக்கு 400 இருக்குங்களா, நான் என்ன பண்ணுறேன்னா 450க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் எனக்கு வந்து காட்டணும். 450க்கு மேலே இருக்கவங்கள க்ரீன் கலரில் காட்டணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 450 செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எல்லாமே. இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல்ஸ் ரூல் பண்ணணும். அடுத்தது லெஸ் தென். ஸோ லெஸ் தெனில் நான் என்ன பண்ணேன்னா அதே ஃபார்மேட்டுக்குள்ளே வரேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் எனக்கு ரெட் கலரில் காமிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 400. நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபார்மேட்டில் போய் நீங்கள் கலர் கூட நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இருந்தால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நான் வந்து ரெட் கலர்லேயே வச்சுக்கிறேன். ஸோ ரெட் கலர்லேயே வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 400க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே இது வந்து என்னாச்சுன்னா ஃபில்டர் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். ஸோ இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் கொடுத்தேன். இப்போ பெட்வீன் கொடுக்குறேன். இந்த பெட்வீனுங்கிறது என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா 350 இருந்து 450க்குள்ளே இருக்கவங்களை மட்டும் எனக்கு காமிக்கணும். 350லேருந்து 450க்குள்ளே இருக்கவங்க வேணும். ஸோ 350 இங்கே நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 450 இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 350 இங்கே வந்து 450. இந்த 350லேருந்து 450க்குள்ளே இருக்கவங்களை மட்டும் நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன்னா ஸோ இதை ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் அது ரெட் கலர் காட்டுது. இப்போ திரும்ப நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட் விட்டுருக்கேன். ஸோ ஃபார்மேட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பெட்வீன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ பெட்வீன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து பாருங்கள் நான் 350 கொடுக்குறேன். ஸோ 350 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 450 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ 450 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 350லேருந்து 450 வரைக்கும் ரெட் கலரில் காமிக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் 350க்கு மேலே 450க்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே காட்டுங்க. அதேமாதிரி இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறப்ப ஆல்ரெடி இருக்கிற அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளியர் பண்ணும். அது எப்படின்னா ஜஸ்ட் இப்போ இதில் ஆல்ரெடி ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த கிளியரில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க கிளியர் ஃபார்மேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. கிளியர் ஃபார்மேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இது பண்ணலாம். இல்லை இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் ஃபார்மேட்டிங் நீங்கள் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் நீங்கள் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி எது கொடுத்துருந்தாலும் கிளியர் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஸோ அதுக்காக இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லேயே போயிடுங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு இந்த கிளியர் ரூல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்ஸு இது எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. ஜஸ்ட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் எது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் இருக்கும். ஸோ இந்த கிளியருக்கும் இந்த கிளியருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளியரில் போய் நீங்கள் கிளியர் ஃபார்மேட்ஸிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் பார்டர் என்னென்ன ஃபார்மேட் இருக்கோ அது எல்லாமே கிளியர் ஆகிருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்க இந்த கிளியர் ரூல்ஸில் போயிட்டு கிளியர் செலக்டட் ரூல்ஸ். செலக்டட் ரூல்ஸ் மீன்ஸ் என்னன்னா எதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே இருக்க அந்த ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா செலக்ட் ஆகிருக்கும். ஸோ கிளியர் செலக்டட் ரூல்ஸ் இதை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா புது ஃபார்மேட்டிங்கை நீங்கள் வந்து என்ன வேணுமோ அந்த ஃபார்மேட்டிங்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி இப்போ கிரேட்டர் தென் கொடுத்தாச்சு, லெஸ் தென் கொடுத்தாச்சு, பெட்வீன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வந்து எனக்கு 350க்கு ஈக்குவலாக எது இருக்கோ அதெல்லாம் காட்டணும்னா ஸோ 350க்கு ஈக்குவலாக எது எதுலாம் இருக்கோ அந்த 350க்கு ஈக்குவலான இருக்கிறத
காட்டும். அதுதான் இதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ். ஸோ அந்த டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் என்ன பண்ணுறேன், இது ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் போயிடுறேன். டெக்ஸ்ட் கண்டெய்ன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மேலிங்கிற நேமில் இருக்கிறத எனக்கு காமிக்கணும். ஸோ எம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் எம் மட்டும்தான் கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ எம் கிளிக் பண்ண இந்த எம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதையெல்லாம் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். ஸோ இதில் இந்த டெக்ஸ்ட்டில் எங்கெங்கெல்லாம் எம் வருது, ஸோ இந்த மேடிங்கிற நேமில் ஒரு எம் வந்திருக்கு, சம்படிங்கிற நேமில் ஒரு எம் வந்திருக்கு. ஸோ அதனால் இது என்ன பண்ணுன்னா எம் எல்லாத்தையுமே காட்டும். இப்போ நான் இன்கேஸ் என்ன பண்ணுறேன், எம்இ அப்படின்னு சொல்லி காட்டுறேன். காட்டில் எம்இமி எது எம்இன்னு கண்டெயின் பண்ணியிருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே காட்டும். நான் இப்போ இஜெட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக இந்த சம்படிங்கிறது காட்டல, எம்இ இசட் அப்படின்னு எதில் வருதோ அதை எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி காமிங்க அப்படின்னு கொடுத்ததுனால எம்இ இசட் மட்டும் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஏ எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல காமிக்கும். இப்போ ஏ இருக்கிற இடத்துலையுமே இந்த 4 இடத்துலையுமே ஏங்கிறது இருக்குது. எனக்கு ஏஆர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஏஆர் எந்த இடத்துல இருக்குது, இந்த 2 இடத்துல இருக்குது. கார்த்தியன் சரவணன் இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த ஏஆருங்கிறது இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஹைலைட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்காக இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸில் இந்த டெக்ஸ்ட் கண்டெயின் கொடுக்குது. அதே மாதிரி டேட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இந்த நீங்கள் கண்டெயின் பண்ணிடுறதுல ஏதாச்சும் டேட்டு வைஸாக ஏதாச்சும் இருக்குது, டுமாரோ லாஸ்ட் டேட்டு, இந்த மாதிரி டேட் வைஸாக ஏதாச்சும் ஃபார்மேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டேட் வைஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூனா என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ இன்னொரு இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அது டூப்ளிகேட் பண்ணி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100ங்கிறது ஆல்ரெடி 100 நிறையா இருக்குது. அதேமாதிரி இந்த 92ங்கிறது நிறையா இருக்குது. 88ங்கிறது இன்னொரு வேல்யூ இருக்குது. ஐ மீன் டூப்ளிகேட் மீன்ஸ் என்ன, ஒரு வேல்யூ சேம் வேல்யூ இன்னொரு டைம் வந்துச்சுன்னா அது டூப்ளிகேட் வேல்யூ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டெயின் பண்ணி காமிச்சு ஈஸியாக உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதில் யூஸ் ஆகும். பட் இதனுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இது டூப்ளிகேட் வேல்யூட இது. ஸோ இது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்கிற இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரூல்ஸில் போட்டிங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரூல்ஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 10 ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த டாப் 10 ஐட்டம்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, நான் இந்த டோட்டல் இருக்குது, இந்த டோட்டலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டில் போயிட்டு டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ டாப் 10 கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொத்தமே 6 தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறேன். ஸோ டாப் 4 மட்டும் நான் செலக்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ டாப் 4 மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வேல்யூவை பேஸ் பண்ணி டாப் 4ல் இருக்க அந்த வேல்யூ மட்டுமே நம்மளுக்கு காட்டிக்குது. அதாவது என்னன்னா 494, 464, 427 இதுதான் இருக்குது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த 6 செல்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 6 செல்ஸை செலக்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 494 அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 494, 464, 427, 353. ஸோ இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 4 மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 அப்படிங்கிறத மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ டாப் 3 செலக்ட் பண்ணி டாப் 3, ஸோ டாப் 5 இந்த மாதிரி ஸோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டில் டாப் 10 பாட்டம் ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா பாட்டம் 10 ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த பாட்டம் 10 ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா பாட்டம் 10 வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாட்டம் 10 வேல்யூவில் நான் என்ன பண்ணுறேன்னா ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ 2 வேல்யூன்னு கொடுக்குறேன். ஸோ 2 வேல்யூ கொடுக்குறப்ப என்ன ஆகுனா பாட்டம் வேல்யூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 273, 349 இந்த மாதிரி பாட்டம் வேல்யூவில் வந்து எடுத்துக்கணும். அதாவது என்னன்னா லோயஸ்ட் வேல்யூலேருந்து அந்த டாப் 2 வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இது இதாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10%. ஸோ டாப் 10%ல் என்னன்னா இப்போ இருக்கிற இந்த இதிலே டாப் 10 எதில் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அது ஹைலைட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, இதனுடைய ஒர்க்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ டாப் 10%, அடுத்தது பாட்டம் 10% இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி எபோ ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். இப்போ எபோ ஆவரேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஓவரால் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஆவரேஜ் ஓவரால் ஆவரேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 393. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 393. ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எபோ ஆவரேஜ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அப்போ எபோ ஆவரேஜ் மீன்ஸ் என்னன்னா இந்த 393 இதை விட அதிகமாக இருக்கிற ஆவரேஜ் எதோ ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ எபோ ஆவரேஜ் அதை கொடுத்தோம்னா பாருங்கள் 393க்கு மேலே எது இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ அதுக்காக இந்த இது யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார்ஸ். இந்த டேட்டா பார்ஸுங்கிறது என்னன்னா உங்களுக்கு வேல்யூவை பொறுத்து அந்த பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 494 இருக்கிறப்ப உங்களுக்கு பார் வேல்யூ ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 494 அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார் ஃபுல்லாகவே ஃபில்லப் ஆகிருக்கு. 464 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ 273. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் வந்து ஃபில்லப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார்ஸில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கலர் ஸ்கேல்ஸு, இந்த மாதிரி வந்து கலர் ஸ்கேல்ஸுங்கிறது என்னன்னா அதுவும் அதே மாதிரி தான். சேம் வேல்யூவை பொறுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்லேருந்து ரெட் வரைக்கும் ஒரு வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இதாக இருக்கும். 494ங்கிறது ஒரு க்ரீன் வேல்யூவை ஃபிட் பண்ணி, ஸோ லாஸ்ட்டாக இருக்க ஃபைனல் வேல்யூ என்ன பண்ணியிருக்குன்னா ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் செட்டு. ஸோ இந்த ஐகான் செட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஐகான் செட்டுங்கிறது என்னன்னா இப்போ வந்து பாருங்கள், இதை நான் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேல்யூவை பேஸ் பண்ணி டாப்பில் இருக்கிற வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடுதுன்னா க்ரீன் கலரில் காமிக்குது. ஸோ ஃபைனலாக இருக்கிற அந்த டெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காமிக்குது. இன்டர்மீடியட்டாக இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் காமிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் செட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ சிக்னல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இல்லை புதுசாக வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட் செல் பேஸ்டாக அந்த வேல்யூஸை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்னென்ன வேணுமோ புதுசாக ஒரு ரூல்ஸையும் வந்து இது கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் மேட்ரு இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்வான்ஸ் மோடில் பின்னாடி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பேசிக்காக வந்து இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சால் போதும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக கஸ்டமைஸ்டாக கிரியேட் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் மாடல். அது வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் உங்களுக்கு எல்லாருமே சொல்லித்தரேன். ஸோ இப்போ இருக்கிறத வந்து நீங்கள் எப்போயே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மேட் அஸ் டேபிள். ஸோ இந்த ஃபார்மேட் டேபிளுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் பண்ணி காமிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நிறையா வந்து டிஃபால்ட்டாகவே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த டேபிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டில் டேபிள் அது டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கலரை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூசர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் டேபிள் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து மீடியம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஃபார்மேட்டுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு கடைசி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அஸ் டேபிள், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்ட்ரு இதை பார்ப்போம். இதையும் பார்த்துட்டு அதையும் பார்ப்போம். ஓகே. ஜஸ்ட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டர் மாதிரி தான். இது என்னென்னா கஸ்டமைஸ்டு ஹைலைட்டர். ஸோ எனக்கு வேணுங்கிற ஏரியாவில் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்குவேன். எனக்கு இந்த ஒரு ஏரியாவை மட்டும் இவனை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இதில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை மட்டும் இப்போ நான் வார்னிங் டெஸ்ட்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எதெல்லாம் செலக்ட் பண்ணி நான் வார்னிங் டெஸ்ட் கொடுக்குறேனோ அது எல்லாமே இதாகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இது வந்து கஸ்டமைஸ்டாக இது பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது இந்த இது ஸ்டைல்ஸ். ஓகேங்களா. அன்பு வயசில் இது வந்து கிரியேட் ஆகும். ஸோ அடுத்தது வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரு, இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸு இதை பற்றி நம்ம வந்து அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது இன்சர்ட் காலம் இதை பற்றி அடுத்த வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கீழே கொடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.